வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சுவையான ஆட்டுக்கால் பாயாங்க. இந்த ஆட்டுக்கால் பாயா பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு, டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்குமே டிஃபனுக்கு தாங்க இந்த பாயா ரொம்ப பிடிக்கும். நான் இன்றைக்கி 2 ஆட்டு காலை சுட்டு அதை கட் பண்ணி வாங்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. க்ளீன் மட்டும்தான் பண்ணணும் நம்ம வீட்டில். நான் ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சேங்க. அதனால என்னால் ஈஸியாக க்ளீன் பண்ண முடிஞ்சுதுங்க. க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கணுங்க. ஒரு 4-5 முறையாவது நம்ம கழுவி எடுத்தால் தான் அதோட ஸ்மெல் எல்லாமே போயிடுங்க. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ப்ரெஷர் குக்கரில் தாங்க வேக வைக்க போகிறோம். நான் ஒரு குக்கரில் இந்த கால் எல்லாத்தையுமே சேர்த்துட்டுங்க. சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேங்க. வேக வைக்கிறதுக்கு பெரிய வெங்காயமும் தாளிக்கு சின்ன வெங்காயமும் எடுத்துருக்கேங்க. கொஞ்சமாக ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க, அது சேர்த்துருங்க. ஒரு 2 தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து தேவைக்கேற்ப தண்ணி, அதாவது நம்ம அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சாலே போதுங்க. தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நம்ம இப்போ வேக வைக்க போகிறோங்க. குக்கரை மூடிடுங்க, அதுலேயே விசிலையும் போட்டுருங்க. ஒரு 3 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ப்ரெஷர் இறங்கினதும் அதை ரிலீஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு 75% அந்த கால் நல்லாவே வெந்திருக்கோங்க. மீதி நம்ம திருப்பியும் வேக வைக்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஆட்டு காலுக்கு நான் இன்றைக்கி அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேங்க, திருவி எடுத்துருக்கேன். அதில் ஒரு 10 முந்திரி, 2 பச்சை மிளகா, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ, அப்புறம் கொஞ்சமாக சோம்பு, ஒரு 3 டீஸ்பூன் மிளகு, இதுலேயே 1 டீஸ்பூன் கசகசா, அப்புறமா கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியும் அதுலேயே சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க. இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அரைச்சிருக்கோம், அதனால். அதுலேயே ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குனதும் 2.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் போடுங்க. நம்ம ஆல்ரெடி வேக வைக்கிறதுக்கு போட்டிருக்கோம். இப்போது வதக்கிறதுக்கு ஒரு 2.5 டீஸ்பூன் போட்டு வதக்கிக்கோங்க. அதுலேயே ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதும் அதில் நம்ம இப்போ என்ன சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக உப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம கரம் மசாலா சேர்க்க போகிறோங்க. கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்குனதும் எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. பிரிஞ்சு வந்ததும் அதை எடுத்து நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கால், அதுலேயே சேர்த்து திருப்பி ஒரு 2 விசில் வர வைக்க போகிறோங்க இப்போது. ஏன்னா நமக்கு 70% வெந்துடுச்சு, இன்னும் ஒரு 25% வேகணுங்க. நல்ல ஒரு 2 விசில் வரட்டுங்க. 2 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட பாயா சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குங்க. நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த தேங்காய், சோம்பு, அதுக்கப்புறம் கசகசா, அந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிடுங்க. ஊற்றி ஒரு கொதி வந்தால் போதுங்க. ஏன் அப்படின்னா தேங்காய் ஊற்றிருக்கிறதால ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. அவ்வளோதாங்க. கொத்தமல்லி தூவி இறக்கிட்டா நம்மளோட சுவையான ஆட்டுக்கால் பாயா ரெடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.